இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா 15 லெசன் நோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் பெசாலில். பெசாலில் பற்றி அறியப்படாத 15 உண்மைகளை பத்தி இந்த ஒரு காணொளியில பார்க்கலாங்க. பெசாலில் என்பவர் யார் அப்படின்னாக்கா, இஸ்ரேல் ஜனம் வந்து 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்தி திரியிறாங்க. கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது நமக்கு நல்லாவே தெரியுங்க. தேவன் வல்லமையா அவங்கள வந்து வழி நடத்தினாருங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனை வழிபாடு பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கோயில் இல்லைங்க, ஒரு ஆலயம் இல்லை. அதனால தேவன் வந்து ஒரு கூடாரத்தை ஏற்பாடு பண்ண சொல்றாருங்க. அந்த கூடாரத்துல இந்த சிற்பி வேலை செய்வதற்கு நிறைய ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் தேவையா இருந்தது. அதுல முக்கியமான ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா பெசாலில். இவர் கூட வந்து ஒஹாலியாப் அப்படின்ற இன்னொருத்தர் இருந்தாருங்க. இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து பண்றாங்க. தேவன் என்ன பண்றாருனாக்கா, இவங்களுக்கு அந்த டேலண்ட்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ இவங்கள பத்தி வசனங்கள் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. வேதத்துல வந்து சில பேரோட விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அமேசிங்கா இருக்குதுங்க. ஆனா அவங்கள பத்தி நம்ம ஆழமா யோசிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர் தான் இந்த பெசாலில். முதலாவது, இவரு தேவனோட ஆவி பெற்றவரா இருந்தாருங்க. இன்ஃபேக்ட் வந்து வேதத்திலே தேவனோட ஆவி பெற்ற முதல் மனிதனே இவர் தாங்க. ஃபில்டு வித் தி ஹோலி ஸ்பிரிட். அதுவே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லைங்களா? நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் தேவனோட ஆவியை பெற்றுவாங்க. ஆனா இவர் வந்து முதலாவது இவருக்கு தான் அந்த வசனமே வருதுங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 3ல, அவனை ஞானத்தினாலும் புத்தியினாலும் ஆவியினாலும் எல்லாவித வேலைப்பாடுகளிலும் தேவ ஆவியினால் நிரப்பினேன். பாத்தீங்களா? தேவ ஆவியினால நிரப்பினாரு. அந்த ஆவியின் மூலியமா தான் இவ்வளவு விஷயத்தையும் வந்து அவர் செய்யறாருங்க இல்லைங்களா? தேவனோட ஆவி நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பெரிய பெரிய காரியங்களை வந்து செய்யலாம். இன்னைக்கும் தேவனோட ஆவி நமக்கு வழி நடத்துதுங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்யறோமா, தேவனுக்கு ஏற்ப காரியங்களை நம்ம செய்யறோமா யோசிச்சு பார்க்கணும். தேவனோட ஆவியை நம்ம வந்து வச்சுட்டு சும்மா இருக்க கூடாது. தேவனுக்கு ஏற்ற காரியங்களை வந்து செய்யணும். முக்கியமா ஆவியின் கனிகள் நம்ம லைஃப்ல வந்து இருக்கணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் இவர் பண்ண அந்த ஊழியம் இருக்குது பாருங்க, வேலைப்பாடு, அது வந்து இட்ஸ் a ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் இல்லைங்களா? சோ நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தேவனோட ஆவி இல்லைனாக்கா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இல்லைங்களா? இவர் வந்து கோல்டுல வேலை செஞ்சாரு, சில்வர்ல வேலை செஞ்சாரு, பிரான்ஸ்ல வேலை செஞ்சாருங்க. இது எல்லாமே எப்படி பண்ணாருனாக்கா, தேவன் கொடுத்த அந்த ஆவியின் மூலியமா தான் இல்லைங்களா? தேவனோட ஆவி இல்லைனாக்கா நம்ம ஒண்ணுமே இல்லை நம்ம லைஃப்ல. எக்ஸோடஸ் சாப்டர் 31 4 and 5ல வருதுங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 4, 5ல, விசித்திரமான யோசனைகளை உருவாக்கவும் பொன் வெள்ளி செம்பு முதலானவைகளில் வேலை செய்யவும். பாத்தீங்களா? இது எல்லாத்துலயும் வந்து அவர் வேலை செய்ய தேவன் என்ன பண்ணாரு, அந்த ஆவியை கொடுத்தார் இல்லைங்களா? நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்கனாக்கா, அது வந்து நம்மளோட பர்சனல் டேலண்ட் வந்து தேவன் கொடுக்குற கனிங்க இல்லைங்களா? எல்லா மனிதருக்கும் தேவன் வந்து டேலண்ட் கொடுத்துருக்கிறாரு. சில பேருக்கு பேசுற டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல நல்ல டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு பிசினஸ்ல நல்ல டேலண்ட் இருக்கும். இது எல்லாமே தேவன் கொடுக்கறது தான் இல்லைங்களா? தேவன் கொடுக்கலன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க சகோதர சகோதரி. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் என்ன பண்றாருனாக்கா, இவரை பேர் சொல்லி அழைக்கின்றார். நம்மளையும் வந்து தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் இல்லைங்களா? பேர் சொல்லி அழைத்த தேவன்கோ, தாயின் கர்ப்பத்துல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நம்மள பேர் சொல்லி அழைத்துட்டார் அவருடைய வேலையை செய்வதற்கு. இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. சோ பெசாலேல் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறாருங்க, என்ன மாதிரி நீங்களும் வந்து பேர் சொல்லி அழைத்த பிள்ளைகள் தான். நான் வந்து வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டுதல் நமக்கு இவரு மூலியமா வருதுங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 31 2லங்க, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம். இதோ யூதா கோத்திரத்தானாகிய ஊரின் குமாரன் பெசாலேலை நான் பெயரால் அழைத்தேன். பாத்தீங்களா? நான் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றேன்றாரு. எவ்வளவு பெரிய கிஃப்ட்டுங்க, எவ்வளவு பெரிய தேவன்! இந்த உலகத்தையே படைத்த தேவன் இவரை வந்து பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அதே போலதான் நம்மளையும் வந்து தேவன் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவருடைய பேருக்கு கலங்க வர மாதிரி நம்ம வந்து இந்த உலகத்துல என்ன பண்ணக்கூடாது, நடந்துக்க கூடாதுங்க. 2026ல காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த ஒரு ஆண்டு இந்த பெசாலியல் போல நம்ம வந்து டேலண்ட்டை வந்து தேவனுக்காக பயன்படுத்தணும். ஸோ அதற்காக தான் இதை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெசாலேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய நிழலில், த ஷேடோ ஆஃப் காட். நம்ம தேவனோட நிழல்ல தான் இருக்கணும் இல்லைங்களா? நம்மளோட லைஃப் ஃபுல்லாவே இந்த ஷேடோ ஆஃப் காடு தாங்க. அதை விட்டு வெளியில போனா தான் நம்ம லைஃப்ல வந்து பாவத்துக்குள்ள நம்ம போறது. எப்போதுமே தேவனுடைய சிறகுகள் கீழேயே நம்ம வந்து இருக்கணும். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 1வது வசனம், சாம் சாப்டர் 91 verse 1.
உன்னதமானவரின் மறைவிடத்தில் வாசம் பண்ணுகிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பான். பாத்தீங்களா? நம்ம எப்போதுமே அவரோட நிழல் கீழ இருந்தோம்னு வச்சுங்களேன், சேஃப்டி நம்ம லைஃப்லங்க. ஆசீர்வாதம் இருக்கும். நம்ம தவறான வழியில மாட்டோங்க. வேற எந்த இடத்துலயுமே நமக்கு சேஃப்டி கிடைக்காது. தேவனுடைய நிழல் இருந்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு எப்போதுமே பாதுகாப்பு தான். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் பெசாலேல் என்பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்னு. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இத பத்தி இருக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சதுனால திருப்பி வாசிக்கிறது தேவையில்லைங்க. இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இயேசு கிறிஸ்துவும் இதே கோத்திரத்துல தான் வராரு. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன பண்றாருங்க? அளவில்லாம ஆவி கொடுத்தாரு. பெசாலேலுக்கும் தேவன் என்ன கொடுத்தாருங்க? ஆவி கொடுத்தாரு. நமக்கும் தேவன் வந்து ஆவி கொடுத்திருக்கிறார். இப்ப பெசாலேல் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வேலையை செம்மையாக செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இயேசு கிறிஸ்துவும் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அதை வந்து நம்ம செஞ்சு முடிக்கணும். தேவனுடைய கிருபையை பெற்று அவருடைய பலத்தினால, இல்லைங்களா? நம்ம சுயபலத்தினால செய்ய முடியாது. வெற்றிகரமா செய்யணுங்க. 6வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து செப்பரேட்டா வேலை செய்யலைங்க. கூட ஒஹோலியாப் அப்படின்றவர் ஒருத்தர் இருந்தார், இல்லைங்களா? இவங்க 2 பேர் பார்ட்னரா சேர்ந்துதான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து செய்யறாங்க. இப்ப நமக்கும் பாத்தீங்கன்னாக்கா, தனியா அந்த ஓட்டத்தை ஓட முடியாது. நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாருங்க, போதகருங்க இருக்கிறாங்க, இல்லைங்களா? சோ இவங்க எல்லாருமே நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தேவன் நம்மள வந்து தனியா விடுறதில்லைங்க. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். எக்ஸடஸ் சாப்டர் 31:6ல அவனோட தானின் கோத்திரத்தானாகிய ஒஹோலியாவை நியமித்தேன். பாத்தீங்களா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஒஹோலியாவை வந்து நியமித்திருக்கின்றேன் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு, இல்லைங்களா? எப்போதுமே வந்து கூட ஒருத்தர் இருந்தாக்கா நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். நம்மளுக்கு ஏதாவது பேஜரானா கூட அவங்க நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, இல்லைங்களா? அந்த மாதிரி தான் தேவன் இந்த உலகத்துல நம்மள வந்து வழி நடத்துறாருங்க சகோதர சகோதரி. சோ நம்ம வந்து தனியா அந்த ஓட்டத்தை ஓட முடியாதுங்க. நமக்கு நிறைய பேரோட சப்போர்ட் தேவைங்க, என்கரேஜ்மெண்ட் தேவைங்க, கைடன்ஸ் தேவை, இல்லைங்களா? மெச்சூர்டான கைடன்ஸ் நமக்கு வந்து தேவை. தேவன் அந்த மாதிரி நம்மள வழி நடத்துறார். 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவருக்கு இன்னொரு ஆற்றலை வந்து கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, அவரோட டேலண்ட் அவரோட நிக்கலங்க, மத்தவங்களுக்கும் வந்து அது பிரயோஜனமா இருக்குதுங்க. டீச் பண்றாரு. இப்ப தேவன் நம்மளுக்கும் வந்து தாளந்து கொடுத்திருப்பாரு, ஆவிக்குரிய வரங்கள் கொடுத்திருப்பாரு. எதற்காக கொடுத்திருக்கிறாருனாக்கா, சபைக்கு வந்து அது பிரயோஜனமா இருக்கணும், மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அததான் வந்து நம்ம பாக்குறோம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 34ல, எக்ஸடஸ் சாப்டர் 35-34ல போதிக்கின்ற அறிவையும் அவர் அவர்களுடைய இதயத்தில் வைத்தார். பாத்தீங்களா? சோ அவருடைய இதயத்துல வந்து என்ன வைக்கிறாருங்க? போதிக்கின்ற அறிவு. ஏன்னா இது வந்து தலைமுறை தலைமுறையா அந்த டேலண்ட் வந்து போகணும், இல்லைங்களா? சோ இப்ப இந்த ஜெனரேஷன் நம்ம இருக்கிறோம். நம்ம மட்டும் தேவ பக்தியா இருந்தா போதாதுங்க. நமக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் தேவனோட வழியில வரணும், இல்லைங்களா? நம்ம சுத்தி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம தேவன் சில நாலேஜ் கொடுத்தா அதை என்ன பண்ணுங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்மளும் வந்து அவங்களை எக்யூப் பண்ணுங்க. தேவன் அதற்காக தான் கொடுக்குறாருங்க. டேலண்ட் வந்து சும்மா நம்ம பலனுக்காக மட்டுமே இல்ல, மத்தவங்களோட பிரயோஜனத்துக்காக தான் சபையில வந்து தேவன் அந்த கனியை கொடுக்கறதுங்க. 8வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவருக்கு என்ன பேட்டர்ன் காமிச்சாரோ அதே மாதிரி பண்ணாருங்க. அதுல எந்த ஒரு குறையும் வந்து வைக்கலங்க. தேவன் வந்து சில விஷயங்கள் காட்டுறாரு, இப்படிதான் பண்ணணும்னு பர்டிகுலரா. சோ அதே போல வந்து அவர் பண்றாரு. இதை வந்து யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும், 39ஆம் அதிகாரம் 42, 43ல கூட இதை பத்தி டீட்டெயிலா இருக்குதுங்க. நான் உனக்கு காண்பிக்கும் மாதிரியின்படி செய். சோ ஒரு மாதிரி தேவன் காமிச்சாரு, அதை வந்து செய்யறாருங்க. நம்மளுக்கும் பைபிள்ல தேவன் எந்த மாதிரி நம்ம நடக்கணும், எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி வந்து நம்ம பாவத்தை விடணும், எது நமக்கு சரி எது நமக்கு தவறு அப்படின்றது தெளிவா காமிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி நம்ம நடக்கணுங்க. பைபிள் நம்மளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்குதுங்க. உலகத்தின் மாதிரியை நம்ம வந்து பின்பற்ற கூடாது. அததான் வந்து இதுல நம்ம கத்துக்கலாங்க. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் வந்து உடன்படிக்கை பெட்டியை வந்து செய்யறாருங்க. உடன்படிக்கை பெட்டி ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னாக்கா, அங்க தேவனுடைய கட்டளைகள் வந்து வைக்கப்பட்டுச்சு, ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டுச்சு, மன்னா வைக்கப்பட்டுச்சு. முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுக்கு மேல வந்து 2 ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, இல்லைங்களா? சோ அங்க வந்து தேவனுடைய பிரசன்னம் வரும். மர்சி சீட்டுன்னு சொல்லுவாங்க. அங்க தேவனுடைய பிரசன்னம் வந்து அங்கதான் தேவன் என்ன பண்ணுவாரு? அவங்க கூட பேசுவாருங்க. அவ்வளவு முக்கியமானது அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது. சோ அந்த பெட்டியை வந்து இவருதான் வந்து உருவாக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இவருக்கு கொடுத்தாருங்க. இது சாதாரண விஷயமே இல்லைங்க சகோதர சகோதரி. யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கலாங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 37:1ங்க. பெசாலேல் சித்திம் மரத்தால் உடன்படிக்கை பெட்டியை செய்தான். பாத்தீங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வளவு வருஷம் அவங்களுக்கு கூட இருந்துச்சு, இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனம் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் அது இருந்துச்சு.
தேவன் வல்லமையா வந்து அதை பயன்படுத்தினாருங்க. தேவனுடைய பிரசனம் அங்க வந்து இருந்துச்சுங்க. அது வந்து ரொம்ப பரிசுத்தம் என்று எண்ணப்பட்டுச்சு இல்லைங்களா? அதை வந்து செய்தவர் வந்து இவரு. 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பிரசனம் வந்து இஸ்ரேல் ஜனத்து கூட இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஆசாரிப்பின் கூடாரத்துக்கிட்ட ஒரு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் தேவன் வந்து அவங்க கூட வழி நடத்துவார். சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் பண்ண அந்த உடன்படிக்கை பெட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னாக்கா தேவன் அங்கதான் வந்து மோசே கிட்ட வந்து பேசுறாரு இல்லைங்களா? சோ இவர் செய்த காரியம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சுங்க சகோதர சகோதரி. இதை பத்தி நம்ம யாத்திராகமும் 40ஆம் அதிகாரம் 34 35ல பார்க்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 40 34 and 35ல மேகம் கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. பாத்தீங்களா? சோ அது வந்து நிரப்பிச்சு இல்லைங்களா? சோ இவங்க செய்த காரியத்துக்கு அப்புறம் அடுத்து நீங்க நம்ம பார்க்கும் பொழுது 11வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவர் செய்த காரியம் வந்து மோசைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தான் ஏற்படுச்சு. ஏன்னா தேவன் காட்டின அந்த பேட்டர்ன் போலவே, ஏன்னா தேவன் காட்டாருங்க பேட்டர்ன் கிளீனா, மோசைக்கு இப்படிதான் வரணும் இந்த விஷயங்கள். சோ தேவன் என்ன பண்றாரு, ஆவியினால பெசாலேல நிரப்புறாரு, ஒஹாலிய நிரப்புறாரு. அவங்க செய்த காரியம் வந்து இவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுத்துச்சுங்க. நம்ம செய்யற காரியங்கள் வந்து நம்மளுடைய சகோதர சகோதரிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணுங்க. எல்லாருக்கும் பெருமைப்படுற விதத்துல வந்து நம்ம காரியங்களை செய்யணுங்க. சரிங்களா? தேவனுடைய விஷயத்த வந்து நம்ம பண்ணணுங்க. மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா நம்ம வந்து இருக்கணுங்க. பெசாலேல் அப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருந்தாரு. இது வந்து யாத்திராகமம் 39ஆம் அதிகாரம் 43வது வசனத்துல பார்க்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 39 43ல மோசே செய்த அனைத்தையும் பார்த்தான். இதோ தேவன் கட்டளையிட்டபடி செய்தனர். பாத்தீங்களா? தேவன் கட்டளையிட்டபடி செய்தாரு. எல்லாத்தையும் பார்த்து அவர் பூரிப்படுறாருங்க. ஜாய்ஃபுல் ஆயிட்டாருங்க. பெர்ஃபெக்ட்டா வந்துக்குது. ஏன்னா தேவனோட ஆவி இல்லைனாக்கா அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வராதுங்க. தேவன் இந்த பெசாலேல பயன்படுத்தி அவ்வளவு பெரிய வல்லமையான காரியத்தை வந்து செய்தாருங்க. 12வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெசாலேலோட விசுவாசத்தை அவர் என்ன பண்ணாருனாக்கா, கிரியையினால காமிச்சாருங்க. நம்மள வந்து விசுவாசத்தை எப்படி காட்டணுங்க? வெறும் விசுவாசத்துல காட்டினா மட்டும் போதாது. கிரியையினால காட்டணுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் வந்து செத்ததுன்ட்டு இருக்குது வசனம் இல்லைங்களா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, ஜேம்ஸ் சாப்டர் 2:18ல நம்ம வந்து பார்க்கிறோம். உன் விசுவாசத்தை செயலில் காட்டுங்கள். விசுவாசம் செயலால் நிறைவேற்றப்படுகிறது. பாத்தீங்களா? விசுவாசம் செயலால் தான் நிறைவேற்றப்படுகிறது. சோ அந்த விசுவாசத்தை இவர் வந்து செயல்ல காமிச்சிட்டாரு. நம்ம வந்து காட்டிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பார்க்கணும். 13வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் எப்போதுமே நம்ம எக்ஸலண்டா ஒரு விஷயம் செய்யும் போது அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறாருங்க. நம்மளுக்கு வந்து ரிவார்ட் கொடுக்குறாரு. இனி கூட நம்ம வந்து தேவனோட மகிமைக்கென்றே எல்லாத்தையும் செய்யும் போது நமக்கு ஒரு ரிவார்டு இருக்குது பரலோக ராஜ்யத்துல இல்லைங்களா? தேவன் வந்து 100 தனியா கொடுப்பாருங்க. அதை வந்து நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளுக்காக தேவன் ப்ரிப்பேர் பண்ணி இருக்குன்ற விஷயத்த. சோ நம்ம என்ன பண்ணோம் இப்போ, தேவன் கொடுத்த காரியத்தை வந்து செம்மையா செய்யணும். டு த ஃபுல்லஸ்ட் வந்து நம்ம செய்யணும் இல்லைங்களா? சோ தேவனோட மகிமைக்கென்ற எல்லாமே வந்து நம்ம செய்யணும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். 1 கொரிந்தியன் சாப்டர் 10 verse 31ல எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்றுதான் அந்த ஆசாரிப்பின் கூடாரத்துல இருந்த எல்லா விஷயங்களும் பெசாலேல், ஒஹாலிபேல் எல்லாம் செஞ்சாங்க இல்லைங்களா? சோ அது வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சுங்க. தேவனோட மகிமைக்கென்ற அந்த செய்த காரியம். சோ அது இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. 14வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவருக்கு தேவன் என்ன பண்ணாருனாக்கா ஆவியை கொடுத்தார். இது எதுக்கு ஒரு நிழலா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, புதிய ஏற்பாடுல சபையில இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஒரு ஒரு கிஃப்ட கொடுத்தாருங்க. இப்ப பெசாலேலுக்கு என்ன கிஃப்ட்? அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் பண்றதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. அதே போல சபையில நமக்கு வந்து வெவ்வேறு விதமான கிஃப்ட் கொடுத்துருக்கிறாருங்க இன்னைக்கு. ஆதி சபையில வந்து போதிக்கிற கிஃப்ட் சில பேருக்கு இருந்துச்சு, அந்நிய பாஷை பேசுற வரன்னு இருந்துச்சு, சில பேருக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தல் இருந்துச்சு. இந்த மாதிரி வெவ்வேறு கிஃப்ட் வந்து கொடுத்திருந்தாரு. இது வந்து நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ல இருந்து 7ல பாக்குறோங்க. 1 கொரிந்தியன் சாப்டர் 12 4 to 7ல ஒவ்வொருவரும் வெவ்வேறு வரங்களை பெற்றுள்ளனர், எல்லாவற்றையும் தேவ ஆவியால் செய்கிறார். பாத்தீங்களா? எல்லாமே தேவ ஆவியினாலதான் செய்யறோம். ஆனா வரம் தேவன் வந்து கொடுத்திருக்கிறாருங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. அதை வந்து நம்ம தேவனுக்கு என்று பரிபூர்ணமா செய்யணும். அந்த கிஃப்ட வந்து வேஸ்ட், எல்லாருக்கும் தேவன் ஒரு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாருங்க. 15வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆசாரிய ஊழியம் செய்யறது வெறும் பிரீஸ்டோட வேலை மட்டும் கிடையாது இல்லைங்களா? இந்த காலத்துல நம்ம எல்லாருமே பிரீஸ்ட் தான் இல்லைங்களா? நம்ம எல்லோருக்குமே அந்த பங்கு இருக்குது ஊழியத்துல. நம்ம எல்லோருமே ஊழியத்தை வந்து தாங்கணும் இல்லைங்களா? பெசாலேல் வந்து அவரோட பங்கு வந்து செய்தாரு. வெறும் மோசையோட வேலை மட்டும் அது அப்படின்னு நினைச்சிட்டு விடல இல்லைங்களா? இவங்களும் என்ன பண்றாருங்க,
கூட சப்போர்ட் பண்றாருங்க. இவ்வளவு வேலை செய்யுது. சோ நம்மளும் என்ன பண்ணணும்? ஊழியத்தை வந்து தாங்கணுங்க. நம்ம எல்லோருமே ஆசாரியர்கள். நம்ம எல்லோருமே ராஜாக்கள் ஆகப்போறோம். இத வந்து நம்ம மறந்துடக்கூடாதுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம், 1 பீட்டர் சாப்டர் 4:10லங்க. ஒவ்வொருவனும் பெற்ற வரத்தை பயன்படுத்தி தேவனுக்கு உபசரியுங்கள். பாத்தீங்களா? என்ன பண்ணுங்க? நம்ம எல்லோருமே என்ன பண்ணோம்? கிடைச்ச அந்த கிஃப்ட்ட வந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம எல்லோருமே ஆசாரியர்கள் தாங்க இன்னைக்கு இல்லைங்களா? சோ நம்ம எல்லோருமே தேவனோட மகிமைக்கென்று தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை யாருமே மறந்துடக்கூடாதுங்க. 2026ஆம் ஆண்டு தேவனோட மகிமைக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட வந்து 100% நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். தேவனிடத்துல நம்ம அதற்காக ஜெபம் பண்ணலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனோட சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேங்க்யூ சோ மச். ஆமென்.